கோழி பண்ணையில் அமைதியாக வரும் நஷ்டம். இந்த அறிகுறியை கவனிங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோழி பண்ணையில நிறைய பேர் கவனிக்க முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம். கோழி செத்தாதான் நஷ்டம் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? கோழி உயிரோடு நல்லா தான் இருக்கும், ஆனா சரியா வளராது. தீனி மட்டும் நல்லா சாப்பிட்டு இருக்கும், எடை ஏறாது. இதுல தான் பண்ணையில அமைதி வர நஷ்டம். ஒரு கோழி தினம் நல்லா தீனி சாப்பிடும், ஆனா காசு செலவு பண்றோம். ஆனா நம்மளுக்கு வளர்ச்சி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா காசு அழிஞ்சுக்கிட்டே போகும், வீணாகிட்டே போகும். முதல்ல கோழி கூட்டத்தை பாருங்க. காலையில பண்ணைக்குள்ள போன உடனே தீனி போட அவசரப்பட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் சும்மா நின்று கோழிகளை கவனிங்க. எல்லா கோழியும் சுறுசுறுப்பா இருக்கா? ஒரு கோழி மட்டும் தண்ணின்னு இருக்குதா? ரக்கைய தலை தூக்கிட்டு இருக்குதா? தீனி போட்டாலும் மெதுவா வருதா? இந்த மாதிரி ஒரு கோழி இருந்தாலும் ஒண்ணு இல்லைன்னு விட்டுறாதீங்க. அந்த ஒரு கோழி தான் பெரிய பிரச்சனைக்கு கூட அறிகுறியா கூட இருக்கலாம். தீனி சாப்பிடும் வேகம். தினமும் கோழி தீனி போடுவோம் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம தீனி போடுவோம், எவ்வளவு நேரத்துல சாப்பிடும் என்பது கவனிப்பீங்க. நேற்று வேகமா சாப்பிட்ட கோழி இன்னைக்கு தீனி கண்டுக்காம இருந்தா மாற்றம் இது இருக்கு. உடனே நோயின்னு முடிவு பண்ண வேண்டாம். வெயில் அதிகமா இருக்கலாம், தண்ணீர் பிரச்சனை இருக்கலாம், தீனியின் வாசனை தரலாம் மாறி இருக்கலாம். அதனால காரணத்தை ஒவ்வொன்றா கவனிங்க. மூன்றாவது, ஒரே கோழியின் வளர்ச்சியின் வித்தியாசம். பண்ணையால கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரே நாளான குஞ்சுகள், ஒரே தீனி, ஒரே பண்ணை. ஆனா ஒரு கோழி பெருசு இருக்கு, சின்ன கோழி சின்னதா இருக்கு. சின்ன கோழிக்கு தீனி கிடைக்குதா? பெரிய கோழிகள் அது விரட்டுதா? தண்ணீர் குடிக்க முடியுதா? உடல்நிலை சரியா இருக்கா? சின்ன கோழி வளர்ச்சியை கண்டுக்காம போகிறதுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்கு. அதனால் வளர்ச்சி கோழிகள் குறைவா இருக்கும் கோழிகளை தவணையை கணிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயம், தண்ணீர் பாத்திரம். நண்பர்களே, தேனி நல்லா இருந்தாலும் தண்ணீர் சரியில்லைன்னா வளர்ச்சி பாதிக்கும். தண்ணீர் பாத்திரம் பச்சை படலம் இருக்குதா? தீவனம் வலிஞ்சு அழுக்கா இருக்கா? வெயில தண்ணி சூடாகிருதா? தண்ணி இருக்குன்னு மட்டும் பார்க்க கூடாது. கோழி குடிக்க ஏற்றவாறு சுத்தமான தண்ணி இருக்குதான்னு பார்க்கணும். காலையில பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமா தான் இருக்கும், ஆனா மதியம் போய் பாருங்க, அப்பதான் உண்மையான நிலவரம் தெரியும். இந்த கோழி பண்ணையின் வாசனை. தினமும் நீ கோழி பண்ணை இருக்கிற அந்த வாசனை உங்களுக்கு பழகிவிடும். ஆனா வெளியிலிருந்து ஒருத்தர் வரையும் சொல்லு, என்ன வாசனை அடிக்கிறது என கேட்ட, அது சாதாரணமா நீங்க எடுத்துக்காதீங்க. ஈரமான தரை, கழிவு அதிகமாக சேருவது, காற்றோட்டம் குறைவா இருக்குது, இது பண்ணையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காலையிலும் மாலையிலும் காற்று எப்படி வருது கவனிங்க. அப்படி இரவு நேர கவனிப்பு பார்த்து போகிறோம். பகல்ல மட்டும் கோழியை பார்த்துட்டு நல்லா இரவு சொல்லிட முடியாது. இரவுலையும் போய் பாருங்க, கோழிகள் அமைதியாக ஓய்வு எடுக்குதா? எல்லாம் ஒரே இடத்தில் நெருக்கமா சேர்ந்துருக்குதா? இல்ல தொந்தரவு எதுவும் இருக்குதா? அதிக சூடா இல்ல குளிரா இருக்கா? இரவு நேரத்து கோழி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தால் கோழி பிரச்சனையை பண்ணையில் சரி புரியும். இது முக்கியமான விஷயம். தினசரி பதிவு பார்க்க போகிறோம். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நண்பர்களே. ஒரு சின்ன நோட்டு வாங்கி வச்சுக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு தீனி போட்டோம், எது கோழி சோர்வாக இருந்ததா, வளர்ச்சி எப்படி இருக்கு, பண்ணையில என்ன மாற்றம் செய்தோம், சின்னதை எழுதி வச்சுக்காங்க நோட்டு போட்டு. ஒரு வாரம் கழிச்சு அந்த நோட்டை எடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெளிவா புரியும். எந்த தீனி நல்லா வளர்ச்சி வந்தது, எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, எந்த மாற்றத்தில் நமக்கு வளர்ச்சி வந்தது என்பதை தெரிஞ்சிருக்கோங்க. நண்பர்களே, கோழி பண்ணை லாபம்னா கோழி பண்ணையில கோழிகளுக்கு தீவனம் போட மட்டும் வேலை கிடையாது, கோழிகளும் கவனிக்க வேண்டும். அந்த பழக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும். தினசரி மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். பெரிய பிரச்சனை வந்த பிறகு பிரச்சனை சரி செய்யலான்னு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே அதை துண்டு பண்ணி விட்டுருணும். நீங்க கோழி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா காலையிலயும் சும்மா சுத்தி பாருங்க. அந்த 2 நிமிஷம் உங்க பண்ணைக்கு பெரிய பயனுள்ளதா கூட இருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கோழி வளர்க்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலை தொடர்ந்து கோழி வளர்ப்பு, கோழி பண்ணை, தினவு, உணவு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல கோழி பண்ணை முக்கியமான விஷயத்தை சந்திக்கலாம்.